ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமிப்பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். எப்பவும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 34வது பாடல். சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்க, வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே, பரிவுடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும், பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும், பொற்செந்தேன் மலரும் அலர் கதிர் ஞாயிறும் திங்களுமே. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே, பரிவோடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும், பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும், பொற்செந்தேன் மலரும் அலர் கதிர் ஞாயிறும் திங்களுமே. பாடலின் பொருள். சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்க. நன்செய் நிலம்னா வேளாண்மை செய்யும் நிலங்கள்ல நீர் பாய்ச்சல் ஆதாரம் மிகுந்த நிலப்பகுதிகள் தான் நன்செய் என்ற சொல்லால குறிக்கப்படுகின்றது. பருவந்தோறும் நன்கு பக்குவப்பட்ட நிலத்தினில் விளைச்சலுக்கு பயன்படுத்தப்படும் நிலம் நன்செய் எனப்படும். பாடலின் விளக்கம். தன் திருவடிகளை வந்து அடைந்த அடியார்களுக்கு அன்னையின் பரிவோடு வானுலகம் தந்து, அன்னை அபிராமி என்றும் இருக்கும் இடங்கள், வேதங்களை ஓதி உலகங்களை எல்லாம் படைக்கும் நான் முகங்களின் திருமுகங்கள் கலைமகளாக, நறுந்தேன் நிரம்பிய மலர்களால் ஆன மாலைகளும் பெரிய மாணிக்க மாலைகளும் விளங்கும் திருமாலின் நெஞ்சகமும் திருமகளாக, சிவபெருமானின் உடலில் ஒரு பாகமும் புன்னிறத்துடன் நறுந்தேனை உடைய தாமரை மலரும் அன்றாடம் சுடர்வீசி திகழும் கதிரவனும் நிலவுமே. தாயே அபிராமி, நீ நான் முகங்களை உடைய பிரம்மனின் படைப்பு தொழிலில் இருக்கின்றாய். பசுமையான தேன் கலந்த துபள மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த மார்பினனாகிய திருமாலின் மார்பில் இருக்கின்றாய். சிவபெருமானின் இடப்பாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களையுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்தும் தங்கி இருக்கின்றாய். உன்னை சரணமென்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களிலிருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. பாடல் 35. திருமணம் நிறைவேற. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. பாடலின் பொருள். திங்களை முடிமேல் சூடிய இறைவனின் நறுமணம் வீசும் சிறந்த
திருவடிகள் எங்கள் தலைமேல் வைக்க எங்களுக்கு இந்த தவம் எப்படி கிடைத்தது? எண்ணிக்கையில் அளவில்லாத விண்ணில் வாழும் மின்னவர்கள் தங்களுக்கும் இந்த தவம் கிடைக்குமா? அலைவீசும் கடலில் வெம்மையான கண்களை உடைய பாம்பு படுக்கையின் மேல் துயில் கொள்ளும் பரம்பொருளே, விஷ்ணு ரூபிணியான வைஷ்ணவியே, பெருமாளும் அன்னையின் உருவம் என்று பட்டர் இந்த பாடலில் சொல்கிறார். அன்னையே, அபிராமியே, திருப்பார்கடலில் சிவந்த கண்களை உடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரித்துயில் அமர்ந்தவளே, பிறைச்சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னவோ? விண்ணுலக தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிட்டுமோ? ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. பாடல் 34. சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்க. வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. பாடல் 35. திருமணம் நிறைவேற. திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா, என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ? தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.